அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். கவலைப்படாதீங்க, சரியா? சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லல. உண்மையாலுமே கஷ்டங்கள் வந்துட்டே இருக்காது. அப்படி ப்ராப்ளம் இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாயிடும். தத்துவ ரீதியா சொல்லணும் அப்படின்னா மேடு பள்ளங்கள் நிறைந்தது தானே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. சரி ரொம்ப போர் அடிக்கிறேனா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட கடத்த நான் நினைச்சேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வருது தானே, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி டேக்கிள் பண்ணணும்? ஓகே, ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணால் சரியாகும், அதுக்கான சொல்யூஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். பெரிய சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அதாவது நான் ஒவ்வொரு வீடியோவும் பதிவு பண்ணும்பொழுது இது எந்த வகையிலையாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஒவ்வொரு பதிவுமே நான் பதிவிடுவேன். அதனால் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நார்மலாக எதையாவது ஒன்று அடித்து விட்டு போகிறது கிடையாது. இந்த கதை ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னதாக நான் படித்தது. யூடியூப்பில் நான் பதிவிட்டிருக்கேன் நான். ஸோ இன்னொரு டைமு உங்களுக்காக அதை சொல்லிடுறேன், சரியா? ப்ராப்ளம் இருக்குது இல்லை, இதை கேளுங்க, சரியாயிடும். ஓகே, என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் நம்ம கதை சொல்ல ஆரம்பித்தோன்னா, சின்ன வயசுலலாம் நான் கதை கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த மாதிரி ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ இப்போ உங்களை நான் அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, ஒரு ஊரில் ராஜா கிடையாது, முனிவர் இருக்கார். அவர் அவர் சீடர்களோடு ஏதோ போதனை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வராரு, முனிவரை பார்க்கறதுக்கு வராரு. வந்தது தான் பயங்கர பேச்சு அவருக்கு வரலை. இருங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, என்ன பிரச்சனை, ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டது தான் இவர் அப்பவும் அவருக்கு வாயிலேருந்து பிரச்சனையே சொல்லவே வரலை. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதை நான் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன், அதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் யார்கிட்ட இதுக்கு சொல்யூஷன் கேட்குறது அப்படின்னு தெரியவே இல்லை, இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது முனிவர் என்ன பிரச்சனை அது இது எதுவுமே அவர்கிட்ட கேட்காம சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்ல, கொடுக்காம இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு சொம்பு இருக்குல்ல, தண்ணி குடிக்கிற சொம்பு, அதை கொடுத்து இது பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில் போயிட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சீடரோட இந்த ப்ராப்ளம்னு வந்தார் இல்லையா, இந்த நபரையும் நீங்கள் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் கேட்குறாரு, ஐயா நான் பிரச்சனைன்னு வந்தேன், அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் தரவே இல்லையே அப்படின்னு. சொல்யூஷன் கொடுக்குறேன், இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் போகிறாரு. போனதான் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு மாடு வண்டி அதை வச்சுட்டு அந்த ஏரியில் அந்த மாட்டை தண்ணி குடிக்க விடுறாங்க. அந்த மாடு இறங்கினது தான் என்ன ஆகும், அந்த என்ன சொல்கிறது, அது அந்த தண்ணி கலங்கிடுச்சு, சேரு இதெல்லாம் மேலே வந்துருச்சு, தண்ணி அவங்களால எடுக்கவே முடியல. அவங்க குடிக்கிறதுக்கு தானே கேட்குறாங்க. மாடெல்லாம் இறங்கி அது சேரு சகதியுமா ஆயிடுச்சு அந்த தண்ணி. ஸோ இவங்களால எடுக்க முடியல. அப்போ அந்த சீடன் முனிவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி நாங்கள் தண்ணி எடுக்க போனோம், இந்த மாதிரி மாடு இறங்கி அந்த மாதிரி குடிச்சுட்டு இருந்துச்சு, தண்ணியெல்லாம் கலங்களாக இருந்துச்சு, எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாகமாக இருக்கு, திரும்ப போயிட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப போகிறாரு. அந்த தண்ணி தெளியவே கிடையாது. திரும்பவும் ரொம்ப குழம்பி இருந்துச்சு இல்லையா, இப்போ ஓரளவுக்கு இருக்குது, சரியா? ஆனாலுமே அந்த தண்ணியை அவங்களால குடிக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னும் தண்ணி கிளியர் ஆகவே இல்லை, அந்த சேறு சகதி உள்ளது ஒரு பாதி அளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்ச நேரம் ஆகுது, திரும்பவும் அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் இப்போ தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3rd டைம் போகிறாங்க. இப்போ தண்ணி அது அந்த சேறு சகதியெல்லாம் கீழே போயிட்டு செட்டில் ஆகிட்டு பியோர் வாட்டர் மட்டும் இருக்குது. தட் மீன்ஸ் அது குடிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த தண்ணி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கொண்டு வராங்க, குடிக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம்னு வந்தார் இல்லையா, அவர் கேட்குறாரு, ஐயா இப்போயாவது சொல்லுங்கள், 3 முறை ஏரிக்கும் இதுக்கும் சொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டேன், இப்போ என்னோட பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுங்கள், தீர்வு கேட்டு வந்தால் என்னை தண்ணி எடுக்க விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் 3 டைம் நடக்க வச்சேன் இல்லையா, இதுதான் உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, இதில் என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரச்சனை வரும்பொழுது சரியா, அதுக்குள்ளே டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது. ஓகே, அது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, தண்ணி கொண்டு வர சொன்னேன்.
ஓகே, அது சேறு சகதியமாக இருந்துச்சு, வந்துட்டீங்க. 2வது தடவை போனீங்க, ஹாஃப் தான் செட்டில் ஆகிருந்துச்சு. 3rd டைம் அதுவே கிளியர் ஆகிடுச்சு. சரியா? நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? அந்த தண்ணியை குடிக்கிற தண்ணியாக மாற்றுறதுக்கு, அதாவது அந்த சேறு சகதியெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகிட்டு நல்ல தண்ணியாக மேலே வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டார். எதுவுமே செய்யலையே, ஜஸ்ட் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் சம் டைம், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் த டைம் வந்து வெயிட் பண்ணாங்க இல்லையா? அதுவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வந்துடுது. அந்த மாதிரி இந்த பிரச்சனை இது பண்ணாதான் சரியாகும், அது பண்ணாதான் சரியாகணும்னு எதுவும் கிடையாது. எதுவும் பண்ணவே இல்லைனாலும் அந்த பிரச்சனை வந்துட்டு சரியாயிடும். அதனால ரொம்ப மண்டையெல்லாம் போட்டு குழப்பிட்டு, ஐயோ நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணி அந்த பிரச்சனை வந்துட்டு அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பிரச்சனைகளுக்கு, இது வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடையாது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்மளால, நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க, முடிவு எடுக்க முடியல, எடுக்கிறதெல்லாம் ராங்காக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல் எல்லாம் ஆகாதீங்க. ப்ளீஸ் லிவ் இட். கொஞ்ச நேரம் வந்து அதை அப்படியே விடுங்க. அந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். உங்களுக்கு ஃபேவராகவே உங்களுக்கு முடியும். சரியா? அதனால ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இனிமேல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஒரி பண்ணிக்கக்கூடாது. அமைதியாக இருங்க. வந்த பிரச்சனை வந்த வழியே அதை விட வேகமாக போயிடும். நமக்கு நிம்மதி கிடைக்கும். சரியா? இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.